இன்றைய காலகட்டத்தில் இன்டர்நெட்டுன்றது அத்தியாவசியமாக ஆகிடுச்சு. இன்டர்நெட் இல்லாமல் யாராலும் இருக்க முடியாதுன்ற அளவுக்கு எல்லார்கிட்டையுமே ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் நிலையில் இன்டர்நெட் கண்டிப்பாக தேவைப்படுது. இதனால் மக்கள் மாதந்தோறும் பார்த்திங்கன்னா செல்ஃபோன் ரீசார்ஜ் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வராங்க. இதனை பயன்படுத்தி கொண்டு நிறைய டெலிகாம் நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா வருவாய் போதவில்லை, வருவாய் கம்மியாக இருக்குது, லாபம் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருடம் வருடம் பார்த்திங்கன்னா லாபத்தை அதிகரித்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெலிகாம் நிறுவனங்கள்லாம் அவ்வப்போது ரீசார்ஜ் கட்டணத்தை உயர்த்திட்டு தான் வராங்க. அப்படி தான் தற்போது பார்த்திங்கன்னா ஜியோ அவங்களுடைய 249 திட்டத்தை ஆகஸ்ட் 18 திடீர்னு நிறுத்திட்டாங்க. அதாவது இந்த திட்டத்தின் கீழே 28 நாட்களுக்கு டெய்லியுமே பார்த்திங்கன்னா 1 GB டேட்டா இலவசமாகவும் கால் உள்ளிட்ட சேவைகளும் கிடைக்கும். இதை திடீர்னு ஜியோ நிறுவனம் நிறுத்திட்டாங்க. இதனால் வாடிக்கையாளர்கள் இப்பொழுது வேறு வழி இல்லாமல் அதிக விலைக்கு கொடுத்து பிளான்களை ரீசார்ஜ் செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. 249 பிளான் நிறுத்தப்பட்ட நிலையில் அந்த பிளான் இப்பொழுது கிடைக்காத சூழ்நிலையில் ஜியோவோட குறைந்தபட்ச தினசரி டேட்டா ப்ரீபெய்டு திட்டம்னு பார்த்தீங்கன்னா 299 ரூபாயாக இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 300 ரூபாயாக இருக்குது. தற்பொழுது மக்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா 50 ரூபாய் அதிகமாக கொடுத்து ரீசார்ஜ் செய்ய வேண்டியதாக இருக்குது. மாதம் 250 ரூபாயிலிருந்து தற்பொழுது 300 ரூபாய்க்கு கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க மக்கள். இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா 28 நாட்களுக்கு ஒரு நாளைக்கு 1.5 GB டேட்டா இலவசமாக கிடைக்கும், காலும் கிடைக்கும். இதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா 349 ரூபாய்க்கு ஒரு திட்டம் இருக்குது. இந்த 349 ரூபாய் திட்டம் பார்த்திங்கன்னா 28 நாட்கள் செல்லுபடி ஆகும் நிலையிலும் ஒரு நாளைக்கு தினமும் பார்த்திங்கன்னா 2 GB டேட்டாவும் காலும் கிடைக்கும். அதுபோக 5G அன்லிமிட்டட் டேட்டானும் சொல்லப்படுது. ஜியோ போலவே பார்த்திங்கன்னா ஏர்டெல் வோடஃபோனுமே அவங்களுமே திட்டத்தை மாற்றிருக்காங்க. அதாவது ஏர்டெல்லில் பார்த்திங்கன்னா 299 ரூபாய் அதே 300 ரூபாய் திட்டம் தான் 28 நாட்கள் செல்லுபடியாகும். தினமும் பார்த்திங்கன்னா 1 GB தான் கிடைக்கும். அதே போல் 349க்கு பார்த்திங்கன்னா தினமும் 1.5 GB கிடைக்கும். 28 நாட்கள் தான் இந்த திட்டம் செல்லுபடியாகும். இப்படி குறைந்தபட்ச திட்டம்னு பார்த்திங்கன்னா 300 ரூபாய்க்கு நம்ம ரீசார்ஜ் செய்ய வேண்டியதாக இருக்குது 28 நாட்களுக்கு. இந்த அதிர்ச்சி இதோடு நிற்கவில்லை. இன்னுமே நம்மளுக்கு நிறைய அதிர்ச்சி காத்து கொண்டிருக்கும் நிலையில் வருவாயை தக்க வைத்துக்கொள்ள லாபத்தை மேலும் மேலும் உயர்த்தி காட்டணுன்றதுக்காக ரீசார்ஜ் கட்டணத்தை உயர்த்த வேண்டி வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே உயர்த்தியிருக்காங்க. இன்னுமே வரும் நாட்களில் உயர்த்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏர்டெல் நிறுவனமும். இதனால் ரீசார்ஜ் திட்டத்தோட விலை இன்னுமே உயரலாம்னு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்படி இருக்கும் சூழ்நிலையில் மாதந்தோறும் 300 ரூபாய்ன்றது பலருக்கும் பெரிய தொகையாக இருக்குது. இதனால் மக்கள் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டு இருக்காங்க. இதற்கு மாற்றாக பார்த்திங்கன்னா அரசு டெலிகாம் நிறுவனமான பிஎஸ்என்எல் நமக்கு அட்டகாசமான திட்டத்தை வழங்குறாங்க. அதுவும் இவங்கெல்லாம் கொடுக்குற திட்டத்தை காட்டிலும் 50%க்கும் 50% அதற்கு மேலே தள்ளுபடி விலையில் நம்மளுக்கு கொடுத்துட்டு வராங்க. பிஎஸ்என்எலோட 141 திட்டத்தின் கீழே ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 1.5 GB டேட்டாவும் 30 நாட்களுக்கு செல்லுபடி ஆகும் வகையில் இருக்குது. அதே போல் 148 திட்டத்தின் கீழே பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2.2 GBயும் டேட்டாவும் கொடுக்குறாங்க. அதே போல் இது 30 நாட்களுக்கு வேலிடிட்டி இருக்குது. இந்த திட்டம் பார்த்திங்கன்னா தற்பொழுது குறிப்பிட்ட மாநிலங்களில் மட்டும்தான் வழங்குது. ஆனால் கூடிய விரைவில் இந்த திட்டம் அனைத்து மாநிலங்களும் கிடைக்கும்படி விரிவுபடுத்தப்படும் சொல்லப்படுறாங்க. அதாவது தினசரி 1.5 GB டேட்டா திட்டத்தை பெறுவதற்கு மற்ற நிறுவனங்களோட பிஎஸ்என்எல் நிறுவனம் பார்த்திங்கன்னா 52% மலிவான விலையில் கொடுக்குறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜியோ ஏர்டெல் தான் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்திட்டு வராங்க. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எல் அந்தளவுக்கு இல்லை. வோடஃபோனும் அதனுடைய வாடிக்கையாளர்கள் நாளுக்கு நாள் குறைஞ்சி தான் வராங்க. பிஎஸ்என்எல் தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தலை தூக்கிட்டு வந்தாலும் அவங்களுக்கு 4G டவர்லாம் அனைத்து இடங்கள்லையுமே கிடைக்கல. டேட்டா இஷ்யூ எல்லாமே நிறைய இடத்துல இருக்குது. கனெக்ஷன் இஷ்யூலாம் நிறைய இருக்குது. அதையெல்லாம் சரி செஞ்சாங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஜியோவிலேருந்து பிஎஸ்என்எலுக்கு மாறிடுவாங்க. ஜியோ ஏர்டெல்லேருந்து ஏற்கனவே நிறைய பேர் பிஎஸ்என்எலுக்கு தற்பொழுது சமீபத்தில் மாறினாங்கன்றதும் குறிப்பிடத்தக்கது. ஜூன் 2025 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜியோ 19 லட்சம் புதிய வாடிக்கையாளர்கள் இருக்காங்க. அதே போல் ஏர்டெல்லில் பார்த்திங்கன்னா 7,63,482 லட்சம் புதிய வாடிக்கையாளர்களை சேர்ந்திருக்காங்க. அதே நேரம் ஜியோவில் பார்த்திங்கன்னா 2,17,816 வாடிக்கையாளர்களை இழந்திருக்காங்க. பழைய வாடிக்கையாளர்கள் இழந்திருக்காங்க. புதிய வாடிக்கையாளர்கள் சேர்த்தாலும் பழைய வாடிக்கையாளர்கள் இழந்திருக்காங்க. உங்கள்கிட்ட உங்கள் இடத்துல பிஎஸ்என்எல் டவர்
இருக்குது, உங்களுக்கு சிக்னல் வந்து கிடைக்குது, நெட்டெல்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த திட்டத்தை ரீசார்ஜ் செஞ்சு பயன்பெறலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு ஆரம்பி தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.